இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் ஜூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீரனாயினும் எல்லாம் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள் என்று பவுல் அடிகளார் சொல்லுகிறார். என் அன்பான சகோதரிகளே, உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுவானேன்? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாய் இருக்கிறது எனக்கு மனதில்லை. எனவே மனம் திருந்துங்கள். கொரிந்தியர் சபையின் பிரச்சனைகள், கேள்விகள், சந்தேகங்களுக்கு பதிலளித்தல், கர்த்தருக்கென்று எப்படி வாழுதல் என்று ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே நாங்கள் மனம் திருந்தி சிலை வழிபாடுகளை விட்டு சிலைகளையும் சிற்பங்களையும் தெய்வம் என்று வணங்காமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைகளை நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவருடைய வழியில் நாங்கள் நடந்து வரும்போது அவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.